2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்ம தளபதி விஜய் வந்து 108 தொகுதி வந்து ஜெயிச்சு அபார வெற்றி வந்து அடைஞ்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னும் 10 தொகுதிகள் வந்து தேவைப்படுற நேரத்துல நம்ம தளபதி விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ரிசல்ட் வந்து வந்தப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்க வட்டாரங்கள்ல வந்து என்ன மாதிரியான நியூஸ் வந்துச்சுன்னா, காங்கிரஸோட ஆதரவு வந்து கண்டிப்பா விஜய்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸே வந்து நமக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பா ஆதரவு வந்து அளிக்காது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் காங்கிரஸ் கட்சி வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு குடுத்துச்சுன்னா, டிஎம்கேட ஆதரவு வந்து காங்கிரஸ்க்கு வந்து போயிரும். இதனால தேசிய கட்சியில வந்து ஆட்சி அமைக்கும்போது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஊடகங்கள்ல வந்து சொல்லிட்டு வராங்க. அதே மாரி விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களோட கடைசி தேர்தலா இருக்கும். டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தேர்தல் வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க சைட்ல இருந்து ஒரு டாக் போயிட்டே இருக்கு. மேபி நம்ம விசிக வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.